ஹலோ எவ்ரிவன், உங்களை வந்து பண்ணா அகைன் ரொம்ப ஹாப்பியா இந்த வெப் டெவலப்மெண்ட் சீரிஸ்க்கு வந்து பண்ணா வெல்கம் பண்றேன். எஸ், ஸோ நம்ம வந்து பண்ணா கிட்டத்தட்ட ஒரு 7 வீடியோஸ்க்கு மேல HTML-ம் CS வந்து பண்ணா பார்த்து இருக்கோம். அண்ட் இந்த வீடியோலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைலிங்ல ரொம்ப முக்கியமான கான்செப்ட் வியூ போர்ட். எஸ், இதுக்கு முன்னாடி வந்து பண்ணா HTML நம்ம வந்து பண்ணா சைசிங் பண்ண பிக்சல் வந்து பண்ணா யூஸ் பண்ணோம், பர்சன்டேஜ் வந்து பண்ணா யூஸ் பண்ணோம். இந்த வியூ போர்ட்டுங்கிறது இன்னொரு பேராமீட்டர். இதை யூஸ் பண்ணும்போது நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா பெட்டரா நம்மளோட டிவிஷன்ஸ் வந்து பண்ண ஹேண்டில் பண்ண முடியும். எஸ், அதை நம்ம வந்து பண்ண ப்ரோக்ராமா பார்க்கும்போது உங்களுக்கு என்ன சிம்பிளா புரியும். எப்போதும் போல என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு நியூ ஃபைல் வந்து பண்ண கிரியேட் பண்ண போறோம், ஒரு HTML ஃபைல். ஸோ கொடுக்குறேன் இந்த இடத்துல viewport.html. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஏன்னா நம்மளோட வெப்பேஜ் வந்து பண்ண ஸ்ட்ரக்சர் பண்ணும்போது இதுக்கு நம்ம ரொம்ப வந்து பண்ண ஈஸியா வந்து பண்ண டிவைட் பண்ணி தர முடியும். ஸோ மல்டிபிள் டிவிஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அழகா அக்யூரேட்டா வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்கிரீன்ல பார்த்தாலும் அந்த ஸ்கிரீனுக்கு வந்து பண்ண அடாப்ட் ஆகிற மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த வியூ போர்ட்டுங்கிற கான்செப்ட் வச்சு கொண்டு வர முடியும். எஸ், ஸோ எப்போதும் போல ஃபைலை வந்து பண்ண கிரியேட் பண்ணிட்டோம், பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து பண்ண கொண்டு வந்துட்டோம். ஸோ கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நான் இதுல என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்டைலுங்கிற டேகை யூஸ் பண்ணி, எஸ், ஸோ இது எல்லாமே ப்ரீவியஸ் வீடியோல தெளிவா வந்து பண்ண பார்த்துருப்போம். நீங்க இப்பதான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இது ஒரு பிளேலிஸ்ட் வந்து பண்ண இருக்கு. இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எல்லா வீடியோ வந்து பண்ண பாத்துருங்க. அப்படின்னா தான் வந்து பண்ண உங்களுக்கு ஈஸியா வந்து பண்ண புரியும். இப்ப பாடி டேகை செலக்ட் பண்ணி அதோட பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ வயலட் வந்து பண்ண கொடுக்குறேன். ஸோ கொடுத்ததுக்கு அப்புறம் எப்போதும் போல என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளோட ப்ரௌசர்ல வந்து பண்ண வெப் பேஜை ரன் பண்றோம். எஸ், ஸோ இதுல வந்து பண்ண ப்ரௌசர் ஓபன் பண்ணியாச்சு. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இதுதான் பாடி டேக். அப்ப இந்த பாடி டேக்ல வியூ போர்ட்னா என்ன? ஸோ உங்களோட கண்ணுக்கு இந்த வயலட் கலர் தெரியுதுல்ல, ஸோ பாடி டேக் ஃபுல்லா. ஸோ இப்போ உங்க ஸ்கிரீன் சைஸ் என்ன இருக்கும்? ஸோ என்னோட ஸ்கிரீன் சைஸ் வந்து பண்ணா மோர் தென் 1900 பிக்சல் வந்து பண்ணா இருக்கும். நீங்க மொபைல்ல பார்த்தாலும் சரி இல்ல லேப்டாப்ல பார்த்தாலும் சரி. ஸோ நார்மலா வந்து பண்ண ஒரு டைலாக் சொல்லுவோம், ஸோ போனை வந்து பண்ண லேண்ட்ஸ்கேப்ல வை, ஸோ ஃபுல் ஸ்கிரீன் வந்து பண்ண வைன்னு. அதே மாதிரிதான் இப்ப உங்களோட பார்வையில இந்த பாடி டேக் எவ்வளவு தெரியுதோ அதான் வியூ போர்ட். ஸோ டாப் டு பாட்டம் எவ்வளவு தெரியுது, லெஃப்ட் டு ரைட் எவ்வளவு தெரியுது. எஸ், இது நம்ம தெளிவா பார்க்கணும் அப்படின்னா இந்த பாடி டேக் என்லெஸ். ஓகே, ஸோ எவ்வளவு கண்டென்ட் கொடுத்தாலும் அந்த பாடி டேக் தான் கொடுக்க போறோம். பட் இப்போ நம்ம கண்ணில் படுற ஃபர்ஸ்ட் திங் அந்த வியூ போர்ட். அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக ஒரு டிவிஷன் வந்து பண்ணா கிரியேட் பண்றேன். அதுக்கு வந்து பார்த்தா கிளாஸ் நேம் வந்து மெயின் டிவிஷன் அப்படின்னு வந்து பண்ண கொடுக்குறேன். ஸோ எப்போ நம்ம வந்து பண்ணா கிளாஸ் லெட்டர் யூஸ் பண்றோமோ அதை கால் பண்ணும்போது டாட் மெயின் வந்து பண்ணா கால் பண்ணுவோம். இப்ப இந்த இடத்துல என்ன பண்ண போறோம் அப்படின்னா எஸ், இதோட வித் வந்து பாத்தீங்கன்னா 100 வியூ போர்ட் வித். ஸோ VW அப்படின்னா வியூ போர்ட் வித். ஸோ என்னோட ஸ்கிரீன்ல இப்ப என் கண்ணில் பாடி டேக் எவ்வளவு தெரியுதோ அதை 100 நான் வந்து பண்ண கவர் பண்ணுவேன். இதை நம்ம வந்து பண்ண பர்சன்டேஜ்ல கொடுக்கலாமா? ஸோ பர்சன்டேஜ் எப்போ கொடுக்கலாம் அப்படின்னா நம்மள்ட்ட ஆல்ரெடி ஒரு வேல்யூ தெரிஞ்சோம். ஸோ முன்னாடி சொல்லியிருப்பேன் 100 ருபீஸ்ல 73% எவ்வளோ, 73 ருபீஸ். அதே மாதிரிதான் 50 ருபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 70% எவ்வளோ, 35 ருபீஸ். ஓகே, ஸோ நமக்கு முன்னாடியே ஒரு வேல்யூ ஃபிக்ஸடா தெரிஞ்சா மட்டும்தான் அதுல நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா பர்சன்டேஜ் யூஸ் பண்ணி டிவைட் பண்ண முடியும். ஸோ அந்த ஃபிக்ஸட் வேல்யூ கொடுக்கறதுக்காக தான் இந்த இடத்துல இந்த வியூ போர்ட் யூஸ் பண்றோம். அண்ட் அதோட ரொம்ப முக்கியமானது, ஒருவேளை நான் வந்து 100 பிக்சல்னு கொடுத்தா அப்படின்னா என்னோட மானிட்டர்ல 100 பிக்சலுங்கிறது ரொம்ப ஸ்மாலா இருக்கும். பட் மொபைல்ல வந்து 100 பிக்சலுங்கிறது மொத்தமா கவர் ஆயிரும். ஸோ 100 பிக்சல் எங்கே போனாலும் மாறாது. ஆனா பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா என் மானிட்டர்ல 50%, உங்க மானிட்டர்லயும் 50% தான். பட் பர்சன்டேஜ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்டை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுலதான் நம்ம பிக்சல் யூஸ் பண்ணலாம், வியூ போர்ட் யூஸ் பண்ணலாம். பட் பிக்சல் யூஸ் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம்னா என்னோட ஸ்கிரீன்ல மீடியமா இருக்க இமேஜ் வந்து பார்த்தா உங்க லேப்டாப்ல லார்ஜா வந்து பண்ணா இருக்கும். ஏன்னா 600 பிக்சல் இங்கேயும் சேம் தான், அங்கேயும் சேம் தான். பட் ஏன் ஸ்கிரீன் சைஸ் வந்து பண்ணா 1900 பிக்சல். ஸோ மேபி உங்களோட லேப்டாப் வந்து பண்ணா 1200னா எஸ், என்னோடதுல பாதி கவர் ஆகுறது உங்களுக்கு ஃபுல்லா கவர் ஆயிரும். ஆனா வியூ போர்ட்டுங்கிறது அப்படி கிடையாது. என் மானிட்டர்ல 100னா உங்க மானிட்டர்லயும் 100 தான். அண்ட் தென் ஹைட்டும் அதே மாதிரி 100 வியூ போர்ட் ஹைட். ஓகே, 100 வியூ போர்ட் ஹைட். ஓகே,
இப்போ நான் போயிட்டு இதுல பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தா அப்படின்னா ஸோ ப்ரௌன் கலர் கொடுத்தா இப்போ தெரியுதா அந்த பாடி டேக்ல நம்ம கண்ணில் எவ்வளவு தெரியுதோ அது 100 வந்து பண்ண கவர் ஆயிருக்கு. பட் லைட்டா வந்து பண்ணா அந்த லெஃப்ட் சைட்லயும் டாப்லயும் பாட்டம்லயும் வந்து பண்ணா இன்னமும் அந்த பர்பிள் கலர் தெரியும். நீங்க சொன்ன மாதிரி 100 கவர் ஆயிருக்கணுமே, ஏன் வந்து பண்ண அந்த கேப் இருக்கு? இது எதனால ரீசன் அப்படின்னா ஒவ்வொரு ஹெச்டிஎம்எலுக்கு வந்து பண்ணா டிஃபால்ட்டா மார்ஜின் வந்து பண்ணா இருக்கும். ஸோ தட்ஸ் வை அந்த டிஃபால்ட் மார்ஜின் நமக்கு தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு ஹெட்டிங்க்கும் இன்னொரு ஹெட்டிங்க்கு வந்து பண்ண கேப் போடணும். அதை என்ன பண்றாங்க அப்படின்னா இங்க டிஃபால்ட்டா ஒரு ஹெட்டிங்க்கு மேலிங் கேப் கீழிங் கேப் வந்து பண்ணா நார்மலா ஹெச்டிஎம்எல் இருக்கும். ஸோ தட்ஸ் வை நமக்கு வந்து பண்ணா அந்த டிஃபால்ட் மார்ஜின் தேவை இல்லை அப்படின்னா நீங்க மார்ஜின்ங்கிறத கால் பண்ணி ஸோ பாடி டேக்ல மார்ஜின்ங்கிறத கால் பண்ணி 0 பிக்சல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட் மார்ஜின் இருக்காது. ஸோ நீங்க 400ல வச்சாலும் சரி 100 ஜூம்ல வச்சாலும் சரி 500 ஜூம்ல வச்சாலும் சரி இந்த ப்ரௌன் கலர் வந்து பண்ணா உங்க கண்ணில் படுற அந்த வியூ போர்ட்டை ஃபுல்லா கவர் பண்ணிருக்கும். இல்ல நான் நம்ப மாட்டேன் அப்படின்னா இந்த 100 நான் என்ன பண்றேன் அப்படின்னா 10 மாத்துறேன். அப்ப என் கண்ணில் படுற அந்த வியூ போர்ட்ல இந்த டிவிஷன் வந்து பாத்தீங்கன்னா 10% வித் தான் கவர் பண்ணும். ஸோ தட்ஸ் 10 வியூ போர்ட். இல்ல எனக்கு வந்து பண்ணா அது 50 வேணும் அப்படின்னா எஸ் 50. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த வியூ போர்ட்டை வச்சு ஈஸியா நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸோ டிவிஷன்ஸ் வந்து பண்ணா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். இல்ல ஸோ நான் இதுல என்ன பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு வந்து வித்து வந்து பார்த்தா 100 இருக்கணும், ஆனா ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 10 இருந்தா போதும். ஸோ என்னோட அந்த நேவிகேஷன் பார் வந்து பார்த்தா வித்து வந்து பார்த்தா 100 இருக்கணும், ஹைட் வந்து பார்த்தா 10 இருந்தா போதும். அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா ஸோ மொத்தமா நம்ம கண்ணில் போடுற வியூ போர்ட் 100. ஸோ இந்த மெயின் டிவிஷன் இருக்கா, ஸோ நான் போயிட்டு ஸோ டிவிஷன் இதை நான் வந்து பண்ணா ஃபர்ஸ்ட்னு வந்து பண்ணா மாத்திக்கிறேன். ஸோ ஈஸியா புரியுற மாதிரி ஸோ காப்பி பண்ணி இந்த மெயினுங்கிற நேம் வந்து பண்ணா ஃபர்ஸ்ட்ங்கிற நேம்ல ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். இந்த டிவிஷனோட கிளாஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட். ஸோ மூணாவது ஒரு டிவிஷன் ஓப்பன் பண்றேன், அதோட கிளாஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த இடத்துல வந்து தேர்டுன்னு வந்து பண்ண வைக்கிறேன். இப்ப அதேதான் ஓகே அதேதான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸோ இது கலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பண்ணா கெயின்ஸ் போரோ வந்து பண்ண தரேன். ஓகே அதோட கலர் வந்து பண்ணா கெயின்ஸ் போரோ வந்து பண்ண தரேன். ஏன் வந்து பண்ண பின்னாடி புரியும். அந்த டாட் செகண்ட் டிவிஷன் கொடுத்தோமா, ஸோ அந்த செகண்டுங்கிற டிவிஷனை கால் பண்ணி அதே மாதிரி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் கண்ணில் படுற வியூ போர்ட் 100 அதுல எனக்கு 100 வித்தை வந்து பண்ண கவர் பண்ணும். பட் ஹைட் மட்டும் எனக்கு 80 இருந்தா போதும். ஏன்னா ஸோ மேல வந்து பண்ணா 10 ஹைட்டு, கீழே வந்து பண்ணா 80. பேக்ரவுண்ட் கலர் நேவி வந்து பண்ண தரேன். ஸோ இப்போ டிஃபரன்ஸ் புரியுதா. ஸோ மேல 10 மட்டும் தான் ஹைட், ஸோ கீழே வந்து பண்ணா செகண்ட் ஒன் நமக்கு வந்து பண்ணா 100 வந்து ஐ மீன் 100ல 80 வந்து பண்ண கவர் ஆகுது. ஸோ ரிமைனிங் 10 வந்து பண்ணா இருக்கா, அதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா தேர்ட் டிவிஷனுக்கு வந்து பண்ண கொடுத்துக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அதே மாதிரி எனக்கு வித் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட் 100 வியூ போர்ட் வித் கவர் ஆயிடும். ஸோ ஆல்ரெடி 10 கொடுத்தாச்சு. ஸோ செகண்ட் டிவிஷன் 80 எடுத்தாச்சு. ஸோ மொத்தமா 100 அப்படின்னா ரிமைனிங் இருக்க போறது சேம் அதே ஹைட் வந்து பண்ணா 10 வியூ போர்ட் ஹைட். அந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து பாத்தீங்கன்னா ஸோ கெயின்ஸ் போறோம். இப்போ நம்மளால வெப் பேஜை நம்ம கண்ணில் பார்க்கறத ஈஸியா வந்து பண்ண ஸ்ட்ரக்சர் பண்ண முடியும். இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனலா கொண்டு போனோம் அப்படின்னா டாஜர் ப்ளூ கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களால அழகா ஒரு வெப் பேஜ் வந்து பண்ண ஸ்ட்ரக்சர் பண்ண முடியும். ஸோ 3 டிவிஷன் இருக்கா, அந்த 3 டிவிஷனுக்கு இந்த 100 எப்படி பிரிச்சு கொடுக்குறோம். ஸோ லெஃப்ட் டு ரைட் எனக்கு வந்து பண்ண 100 இருந்தாதான் கரெக்டா கவர் ஆகும். பட் டாப் டு பாட்டம் ஒரு கேக்கை வந்து பண்ண கட் பண்ற மாதிரி. ஸோ 3 பேர் வீட்டில் இருக்கோம் அப்படின்னா ஸோ எப்படி அந்த கேக்கை பிரிச்சு தரப்போம். ஸோ 33 33 34 நம்ம அப்படியும் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா சொன்னோம் அப்படின்னா இந்த ஹைட்டை நான் 33 மாத்துறேன், இந்த ஹைட்டை வந்து பண்ணா 33. ஸோ எண்ட் ஆஃப் த டே கூட்டி கழிச்சு பார்த்தா நம்ம வந்து பண்ணா 100 வரணும். ஸோ 34. ஸோ 33 + 33 + 34 100 வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கலரை இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆரஞ்சு கலரா மாத்தலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கெயின்ஸ் போரோ மாத்தலாம்.
அந்த இங்க வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலரா மாத்தணும் அப்படின்னா we can able to provide our national flag. ஓகே, ஸோ இந்த மாதிரி நமக்கு டிவிஷன் நம்ம கண்ணில் படுற அந்த 100 வியூ போர்ட். ஸோ இப்போ வந்து பண்ணா என் ஸ்கிரீன் சைஸ் எவ்வளோ இருக்கோ அதில் பாடி டேக் எவ்வளோ என் கண்ணில் படுதோ அதான் என்ன பண்றேன் அப்படின்னா வியூ போர்ட்னு சொல்றேன். அந்த வியூ போர்ட்டை என்னால என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா இந்த மாதிரி ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணிக்க முடியும். ஸோ 4 டிவிஷன் வேணுமா, எஸ் கொண்டு வரலாம், ப்ராப்ளமே இல்லை. 10 டிவிஷன் வேணுமா, எஸ் கொண்டு வரலாம். அந்த 10 டிவிஷனுக்கு அந்த 100 வந்து பண்ணா எப்படி பிரிச்சு தர போறோம். இல்ல எனக்கு வந்து பண்ணா வெறும் 50 இருந்தா போதும் அப்படின்னா அந்த ஆரஞ்சு கலர் ஒன்லி 50 தான் கவர் பண்ணும். ஸோ இந்த மாதிரி உங்களால வந்து பண்ண டிவிஷனை ஈஸியா டிவைட் பண்ணி அதை வந்து பண்ணா ஸ்டைல் பண்ணிக்க முடியும். ஸோ தட்ஸ் ஆல், இதான் வியூ போர்ட். ஸோ அதுக்கப்புறம் வந்து பண்ணா இன்னும் நிறைய முக்கியமான கான்செப்ட்ஸ் இருக்கு. எஸ், ஸோ அதை நீங்க லேர்ன் பண்ணோம் அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இதுக்கு தனியா ஒரு சேலஞ்ச் வந்து பண்ணா ரன் பண்றோம். அதுக்கான லிங்க் வந்து பண்ணா இந்த வீடியோ கீழே வந்து பண்ணா ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க, அதை ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஸோ லேர்ன் மோர். ஓகே, ஸோ எப்போதும் போல தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். சிம்பிளா ஸ்டார்ட் பண்ணுங்க, ஸோ பெருசா வந்து பண்ண அச்சீவ் பண்ணுங்க. ஸோ பை பை, தேங்க்யூ.